ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் வச்சிருக்கிற ஜிமெயில் அக்கௌண்ட்டில் சிக்னேச்சரை எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறதான் பார்க்க போகிறோம். சிக்னேச்சர்னா நீங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, அதில் ஒரு மெயில் நீங்கள் சென்ட் பண்ணும் பொழுது நீங்கள் எல்லாம் மெயில் மெசேஜ் எல்லாம் டைப் பண்ணதுக்கு அப்புறமா கீழே தேங்க்ஸ் அண்ட் ரிகார்ட்ஸ் அப்படின்னு போட்டு உங்களுடைய நேமு, அதே மாதிரி என்ன டெசினேஷன் இருக்கிறீங்களோ அந்த டெசினேஷன், நீங்கள் என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனியோட நேமு அண்ட் லோகோ, ஸோ அட்ரஸ் என்ன, வெப்சைட் நேம் அட்ரஸ் என்ன, மொபைல் நம்பர் என்ன, இதெல்லாமே நம்ம யூஸ்ஃபுல்லாக வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு மெயில் கம்யூனிகேஷனுக்கும் ஆட்டோமேட்டிக்காக இந்த சிக்னேச்சர் எப்படி வர வைக்கிறது, எப்படி ஆட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி சிக்னேச்சர் நம்ம யூஸ்ஃபுல்லா அவுட்லுக் எக்ஸ்பிரஸோ இல்ல அவுட்லுக்கோ யூஸ் பண்ணும்போது நீங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுல ஆட் பண்றது ரொம்ப சிம்பிளா இருக்கும். இந்த ஜிமெயிலையும் ரொம்ப சிம்பிளா நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். அது எப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் உங்க பிசி இல்லைன்னா லேப்டாப்ல உங்க ஜிமெயில் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிக்கங்க. இதுல டாப் ரைட்ல பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ் கியர் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதுல பாத்தீங்கன்னா குயிக் செட்டிங்ஸ்க்கு கீழே சி ஆல் செட்டிங்ஸ்னு ப்ளூ கலர்ல இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள ஏகப்பட்ட டேப்ஸ் இருக்கும். இதுல ஜெனரல்ங்கிற டேப்ல தான் நம்ம போகணும். ஸோ ஜெனரல் டேப்லயே டிஃபால்ட்டா இருக்கும். அப்படி இல்லைன்னா ஜெனரல் டேபை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா சிக்னேச்சர்னு டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த இடத்துல நீங்க நேரா பாத்தீங்கன்னா நோ சிக்னேச்சர்னு இருக்கும். அதுக்கு கீழே பிளஸ் சிம்பிள் போட்டு கிரியேட் நியூங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ சிக்னேச்சரோட நேம் கொடுக்கணும். இதுல நம்ம நேம் எல்லாம் எதுவும் கொடுக்க கூடாது. சோ நீங்க ஒரு சிக்னேச்சரை கிரியேட் பண்றீங்கன்னா அந்த சிக்னேச்சர் அப்படிங்கிற கிரியேட் பண்றது ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆயிட்டு இருக்கும். சோ அந்த ஃபைல் நேமை நம்ம கிரியேட் பண்ணணும். நீங்க ஏதோ ஒரு நேம் இங்க டெஸ்ட்னு கொடுத்துக்கலாம், இல்லைன்னா சாம்பிள். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு நேமை இங்க கொடுத்துக்குங்க. நான் சாம்பிள்னு கொடுத்துட்டு கிரியேட்னு சொல்லி கொடுத்துறேன். பாருங்க, சாம்பிள்னு சொல்லி தனியா கிரியேட் ஆயிடுச்சு. அதே இது அதுல ரைட் சைட்லயே பாத்தீங்கன்னா பெரிய காலத்துல கீழே ஃபுல்லா ஃபாண்ட் எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. இந்த பிளாங்கா இருக்கிற இந்த காலத்துல தான் நீங்க என்ன சிக்னேச்சர் கொடுக்க போறீங்களோ அதை நீங்க என்டர் பண்ணணும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சேனலோட நேம் நான் டைப் பண்ணிக்கிறேன். அதுக்கு கீழே நீங்க கம்பெனியோட நேம், நீங்க என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கம்பெனியோட நேம், அதோட அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர், வெப்சைட் அட்ரஸ், ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்க அங்க ப்ரொவைட் பண்ணிக்கலாம். நீங்க டைப் பண்ணனதுல ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ணிட்டு அதோட ஃபாண்ட் இன்க்ரீஸ் பண்ணோம்னா அந்த டீங்கிறத கிளிக் பண்ணிட்டு லார்ஜ் ஹியூஜ்னு இருக்கும். எந்த சைஸை நீங்க சூஸ் பண்ணணுமோ அந்த சைஸை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு லெஃப்ட் சைடில் சான்ஸ் செரிஃப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி எந்த ஃபாண்ட் ஸ்டைல் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த ஃபாண்ட் ஸ்டைலை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் போல்ட், பினா போல்டு, இட்டாலிக்னா ஐனா இட்டாலிக், யூனா அண்டர்லைனு. ஸோ ஏ அப்படின்னா நீங்க டைப் பண்ணி வச்சிருக்க அந்த வேர்டோட கலரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்க இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். டெக்ஸ்டோட கலரையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பேக்ரவுண்ட் கலரையும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பக்கத்துல இருக்கிற லிங்க்ங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய வெப்சைட்டோட லிங்கை நம்ம இங்க ப்ரொவைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கும் பக்கத்துல இருக்கிற இன்சர்ட் இமேஜை கிளிக் பண்ணி உங்க கம்பெனியோட லோகோவை இங்க அட்டாச் பண்ணிட்டு செலக்ட்னு கொடுத்தீங்கன்னா அதையும் இங்க இன்சர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்க டைப் பண்ணிருக்க அந்த சிக்னேச்சர் வந்து லெஃப்ட் சைடு இருக்கணுமா ரைட் சைடு இருக்கணுமா அப்படிங்கிற அலைன்மெண்ட் நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நீங்க கொடுத்ததுக்கு அப்புறமா அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா சிக்னேச்சர் டிஃபால்ட் இருக்கும். அந்த சிக்னேச்சர் டிஃபால்ட் கீழே ஃபார் நியூ இமெயில் யூஸ், அதுக்கு கீழே அந்த பாக்ஸ்க்குள்ள நோ சிக்னேச்சர் இருக்கும். அந்த நோ சிக்னேச்சர்ங்கிறத கிளிக் பண்ணி இப்போ நீங்க என்ன நேம் கொடுத்துறீங்களோ அந்த சிக்னேச்சரோட நேமை இங்க சூஸ் பண்ணணும். நான் சாம்பிள்னு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த சாம்பிள்ங்கிற நேமை நான் இங்க சூஸ் பண்றேன். நெக்ஸ்ட் ஆன் ரிப்ளை ஃபார்வர்டு, ரிப்ளை பண்றதுக்கும் ஃபார்வர்ட் பண்றதுக்கும் அதுக்கு இந்த சிக்னேச்சர் தான் வேணும்னா சேம் நோ சிக்னேச்சரை கிளிக் பண்ணி சாம்பிள்ங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா இன்சர்ட் சிக்னேச்சர், அதை நீங்க செலக்ட் பண்ணி வைங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பாட்டம் வந்தீங்கன்னா சேவ் சேஞ்சஸ் இருக்கும். அந்த சேவ் சேஞ்சஸை கிளிக் பண்ணிக்கங்க. அவ்வளவுதான், நீங்க கொடுத்த சிக்னேச்சர் இப்போ சேவ் ஆயிருச்சு. இப்போ நம்ம கம்போஸை கிளிக் பண்ணி ஏதாவது ஒரு மெயில ஓபன் பண்ணி பார்ப்போம். ஸோ சிக்னேச்சர் டிஸ்பிளே ஆகுதான்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ கம்போஸை கிளிக் பண்றேன். ஸோ பாருங்க, நீங்க நியூ மெயில நீங்க கிளிக் பண்ணாவே உடனே நம்ம இப்போ இன்சர்ட் பண்ணி வச்சிருக்க சிக்னேச்சர் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ நாட் ஓன்லி த நியூ மெயில், நீங்க வந்திருக்கிற மெயிலுக்கு ரிப்ளை கொடுத்தாலும் சேம் சிக்னேச்சர் டிஸ்பிளே ஆகும். நீங்க புதுசா ஒரு மெயிலை ஃபார்வர்ட் பண்ணாலும் சேம் சிக்னேச்சர் இந்த டிஸ்பிளே ஆகும். ஸோ இது ஒரு சூப்பர்பான ஃபியூச்சர். இது வரைக்கும் உங்க ஜிமெயில் அக்கௌண்ட்ல சிக்னேச்சர் ஆட் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். See you again next videos.